சொல்லலாம். நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? நான் இந்த பொண்ணு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை எப்படி இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் இருக்கும்ல. அப்படி இருக்கிறவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, அதுக்காக இவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லையே. நீ உங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க. சாரி, நீங்க என்ன கேட்டதாலதான் சொல்றேன். இப்ப சோழல என்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு பிடிக்காதுதான். எனக்கு பிடிச்சா நானே சொல்லக்கூறேன். பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கூறியுமா? நீங்க என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதோட விட்டுருங்க. இன்னைக்கு அப்படி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து சொல்ல போறாங்க. அப்படி அவங்க சொல்லவே இல்லைனாலும் விட்டுருங்க ப்ளீஸ். ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. கல்யாணங்கிறது கம்பல்ஷன்ல வரக்கூடாதுங்க. இவங்களாம் ஒரு நாள் உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்போ ப்ரொசீட் பண்ணுங்க. இப்ப இதெல்லாம் விட்டுலாமே. உங்க சொல்ற மாதிரி எனக்குமே போய் சொன்னா பிடிக்காது. யோசிக்காம பேசுறவங்க, யோசிக்காம நடந்துக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்னால இந்த பொண்ணோட நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. கல்யாணம்னு வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தொந்தரவா இருக்கும். சாரி, நான் நிறைய பேச. சாரி, சொல்லுங்க. போஸ்ட்ல பண்ணாங்க. அந்த பொண்ணுதான் பிடிக்கலன்னு சொல்றதில்ல. பிடிக்காதவங்க போஸ்ட் பண்ணி நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்கள பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடு. நான் உங்ககிட்ட போன் பண்ணி அப்பமா பேசுறேன். சரி மச்சான், அங்க வரம்பா. சரி, அப்புறம் பாடு பா சிஸ்டர். தயவு செஞ்சு சொல்லிட்டாது சொல்லலாம். சதீஷோட நிலைமை தான் போனாலும். இப்ப சொன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவ வேற, நீ வேற. அத தெளிவா சொல்லாம சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்னைக்காவது கிடைக்கும். அப்போ அவளா வந்து சொல்லட்டும். பேசாம அமைதியா. ஆமா, நீங்க எதுவும் பேசலாம்னு சொன்னீங்க. இது என்ன பேசணும்னு சொன்ன? ஏதோ சொல்லும் தானே நீங்க என்ன கூட்டு வந்தீங்க. அது ஒண்ணும் இல்ல. ஹலோ, ஆபீஸ்ல இருந்து பேசணும் கூட்டு வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. அது நாளைக்கு நம்மள கோர்ட்டுக்கு வர சொல்லிருக்காங்க.